அண்ணாச்சி அண்ணாச்சி. ஏய், மனுஷன் நிம்மதியா தூங்குற இடம் இதுதான். இங்கேயும் தொல்லையா? அது இல்ல அண்ணாச்சி, வெயிட் பார்ட்டி ஒண்ணு வந்திருக்கு. யானையா? மாதிரி. நீங்க தானே சவப்பட்டி சாமவேலு? உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். நமக்கு ஒரு பொட்டி வேணும். அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு. அதுல ஒரு சின்ன கண்டிஷன். செய்யற பொட்டி ஒரே மரத்துல கிடைஞ்சதா இருக்கணும். சந்தன மரமா இருந்தா பெட்ரு. உங்களுக்கு பொட்டி செய்யணும்னா ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. எங்க? அடையாறு ஆலமரம். அதை இப்ப பார்க்கவே விட மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் எப்படி வெட்ட விடுவானுங்க? அப்போ பொட்டிக்கு வழி. ஒரு சின்ன செடியை எடுத்து அதை நட்டி தண்ணி ஊற்றி அதை மரமா வளர்த்து கடைஞ்சு அதிலேயே நீங்க படிச்சுக்குங்க. அதுக்கு பேரு பொட்டி இல்லை, நீரும். ஏங்க எல்லா பேரும் என் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை போய் ஐடியா கேட்டா உருப்பிட்ட மாறிட்டான். தேசுவே முதலாளியின் கைக்கூலி. மில் நிர்வாகம். முதலாளியின் கைக்கூலி. மில் நிர்வாகம். வாங்க மேடம், நீங்க எவ்வளவு தூரம் வந்தீங்க? மேனேஜர், காலையில டெல்லியில இருந்து போன் வந்துச்சு. பாஸ் பேசினாரு. ஸ்ட்ரைக் சம்பந்தமா வந்த உடனே பேசிக்கலாம்னு இவங்க கிட்ட சொல்லி உடனே உண்ணாவிரதத்தை கைவிடும்படியா கேட்க சொன்னாரு. மேடம், ஸ்ட்ரைக்கை கைவிடுங்கன்னு இவங்கள்ட்ட கெஞ்சணுமா? மேனேஜர், நான் எஸ்கேடி சாரோட பிஏ. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன். இப்ப நீங்க சொல்லலைனாலும் நான் சொல்லத்தான் போறேன். இன்னைக்கு காலையில தான் எஸ்கேடி சார் போன் பண்ணி பேசுங்க போயா. இப்ப எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. எஸ்கேடி ஐயா வந்த உடனே பேச வேண்டியதை பேசிக்கலாம். தயவு பண்ணி கலைஞ்சு போயிடுங்க. போங்க போங்க. ஆல்பர்ட், வா போலாம். பேசாம உங்க அப்பாவை நம்மளோட வந்து இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறார். இப்படி ஜன நடமாட்டமே இல்லாத தனியான இடத்துல அவரே எதுக்கு தனியா சமைச்சு சாப்பிட்டு இருக்கணும்? அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமில்ல. மிலிட்டரியில இருந்து வந்ததுல இருந்து இங்கதான் இருக்காரு. இப்ப சொல்லியா கேட்க போறாரு? உங்க அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டியே? நான் எடுத்துட்டு வரேன். எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன்பா. வாங்க மாப்பிள்ளை. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நீ அடிதடின்னு போயிட்டு வந்தா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு. இது அடிதடி இல்லப்பா. அடிதடி இல்லைன்னு தலையில என்ன கட்டு? இல்ல, நான் என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரில்ல. போட. எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர், நீங்க நினைக்கிற மாதிரி இது தகராறுல ஏற்பட்ட காயம் இல்ல. எங்க ஃபேக்டரி ஸ்ட்ரைக்ல ஒர்க்கர்ஸ் என்ன தாக்க வந்தப்போ என்ன காப்பாத்தினதுனால ஏற்பட்ட காயம். இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எங்க ஃபாதர் சொல்ல விட்டீங்க? ஆனா நீங்க என்ன கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ஏன்னா என்ன தட்டி கொடுக்கறதுக்கும் தட்டி கேட்கறதுக்கும் உங்களை விட்ட வேற யாரு ஃபாதர் இருக்காங்க? நான் வரேன் ஃபாதர். நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல? எதிர்பார்க்கல. ஆமா, எதுக்காக வந்தீங்க? ஓஹோ, மில் தொழிலாளிகள் எவ்வளவு சந்தோஷமா நியூ இயர் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்லைங்க, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்க? அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்தினப்போ உங்க வாட்ச் உடைஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கு பதிலா உங்களுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோட பரிசா இதை ஏத்துக்கணும். என்னோட தகுதிக்கு மீறின எந்த பொருளுக்கு நான் ஆசைப்படுறதில்லை.
வர சொன்னீங்களா மதர்? ஆமாம்மா, இவர் பேர் பிருத்திவிராஜ். உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம்மா. நான் உங்க ஹஸ்பண்ட் பிரிகேடியர் தமிழ்மணி கீழே வேலை பார்த்தேன். ஒரு ஜூனியர் ஆபீசர். ஒரு தடவை நீங்க குழந்தைகளோட பார்ட்டிக்கு வந்திருந்தப்ப பிரிகேடியர் என்ன அறிமுகப்படுத்தி வச்சார். மீனாட்சிமா, சிஸ்டர்ஸ், மீனாட்சிமா, இப்ப நீங்க ஒன்னும் ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டாம். எல்லாம் சாயந்தரமா பேசிக்கலாம். இப்ப நீங்க உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துங்க. மெதுவா எழுந்துறீங்க. சிஸ்டர்ஸ், இவங்களை ரூம் கழிச்சிட்டு போங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய கதையெல்லாம் கேட்ட உடனே அப்செட் ஆயிட்டாங்க. நீங்க சாயந்தரமா வந்தீங்கன்னா விவரமா பேசலாம். மதர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் அந்த பையன் இங்க வச்சுட்டு போறேன். சாயந்தரம் மறுபடியும் வரேன். இஸ் இட் ஆல் ரைட்? ஓகே. தேங்க் யூ. எங்க போற? ஏய் கழுவி போ அந்த பக்கம். போயிடுறாங்க. அந்த பக்கம் போயிடுறாங்க. போவே அந்த பக்கம். யோ, ஐயா வயசா நம்ம புடிச்சு தள்ளுற. தலைவர் வராருல. உனக்கு ஊருக்கு தான் தலைவர். தலைவர்கள் உருவாக்குறது இவங்க தான். இல்லையா போயா. தள்ளி போயினா. போய் அந்த பக்கம். என்ன இருந்தாலும் நம்ம ஆல்பர்ட் தான். ஆமா. சார் யாரு அந்த ஆல்பர்ட் உங்களுக்கு தெரியாது? சர்ச்சு பக்கத்துல கேட்டு பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! சார், இங்க ஆல்பர்ட்னு ஒருத்தர். ஆல்பர்ட் என் ஃப்ரெண்டு தான். என்ன வேணும் உங்களுக்கு? நான் அவரை பார்க்கணுங்க. அவன் வர டைம் தான். எதுக்கு வேணும்னா கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போங்களேன். சரி. தலைவர் ராம்ஜி, 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 தலைவர் ராம்ஜி. அவரை ஈவினிங் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. வாங்க மிஸ்டர் ராம்ஜி. தலைவர் ராம்ஜி, தலைவர் ராம்ஜி, தலைவர் ராம்ஜி, தலைவர் ராம்ஜி. எழுந்துரு. என்ன இதெல்லாம்? உங்க அன்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தான் அரசியல் எனக்கு செல்வாக்கு, வசதிகள் இதெல்லாம். இல்ல எஸ்கேடி, இதுக்கெல்லாம் காரணம் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிற அந்த கட்சிக்காரங்களும் பொதுமக்களும் தான். அவங்க தான் நமக்கு முக்கியம். அவங்களை காக்க வைக்க கூடாது. முதல்ல நீ போய் அவங்கள பாரு, நான் அப்புறமா வந்து நான் பாக்குறேன். சார், எனக்கு ஒரு அவசர வேலையா போக வேண்டியிருக்கு. ஆல்பர்ட் ராத்திரி வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. எந்நேரமானாலும் வந்துருவேன். நிச்சயமா வருவேன். சரிங்க. பெரிய மலையா இருக்கு. டாக்டர் சீட்டுக்கா? போடு போடு. ரொம்ப நன்றி. ஒரு தடவை போடுங்க. ஓ வாங்க வாங்க. பையனுக்கு மெடிக்கல் சீட் ட்ரை பண்ணீங்களே, கிடைச்சதா? பொண்ணு கல்யாணம் இருக்கு. ஓ ஓட்டுறேன். ராஜு, எல்லாரும் சாப்பிட்டு போக சொல்லு. எவனோ என் சட்டை எடுத்து பார்த்து போறான். யாருன்னு பாருங்க. ஆல்பர்ட், உன்னை காலையில இருந்து எங்கெல்லாம் தேடுறது? ஆல்பர்ட், யாரோ பிருத்திவிராஜ்னு பேரா காலையில ஒருத்தன் கடைக்கு வந்திருந்தான். யாரு? ஜனகராஜ். அவன் தான் ஸ்டைலா இருப்பானே. இவன் பிருத்திவிராஜ்னு சொன்னான். சோகத்துல இருக்கியா? நானும் சோகத்துல தான் இருக்கேன். பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியுதா? அவங்கள பூன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்க பூ இல்ல, பூதங்க. இப்படித்தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சாவித்திரி அம்மா நோ சொன்ன உடனே பாட ஆரம்பிச்சேன்.
உலகே மாயம். அண்ணாச்சி போதையில வளர்றாரு. அது நாகேஸ்வரா பான்னு. டேய், அது சினிமாடா. என் கதையை காப்பி அடிச்சு அப்படியே எடுத்துட்டாங்க. அதுல வந்த நாய்க்குட்டிய அது உன் கேரக்டர். இந்த வாரத்திலேயே குழந்தை பிறந்துடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. நாளைக்கே போய் உங்க அப்பாவை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். என்னங்க இந்த பையப்படி சாவியை ரெஸ்டாரண்ட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. இத பாரு, ரெஸ்டாரண்ட் போகணும்னா 4 மாடி ஏறி இறங்கணும். உனக்கு இருக்க அந்த ஸ்ட்ரெயின். என்னடா மச்சான் எவனோ கனவுல காலம் மீச்சிட்டான்டா. கனவுல இல்லடா மச்சான், நிஜ வாழ்க்கையில் தான். அப்படிங்கிற காலம் முடிச்சு பாக்கெட்ல போட்டு தூங்கு. வக்கீல் சார், என்னாச்சு? யாரோ 4 பேர் இவரை துரத்திட்டு வந்து கொண்டுட்டாங்க. அதை பார்த்த உடனே இவளுக்கு பிரசவ வலி வேற அதிகமாயிடுச்சு. வக்கீல் சார், முதல்ல நம்மள ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. மத்த நாங்க பார்த்தேன். ஆல்பர்ட், டெட் பாடியை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா போதும். நீங்க நேரடியா எதிரியும் தலையிட வேண்டாம். இவர்தான் காலையில உன்னை தேடி கடைக்கு வந்தவர். நான் கூட சொல்லல பிருத்திவிராஜன். ராத்திரி எந்நேரம் ஆனாலும் உன்னை பார்க்க வரதா சொன்னாரு. இந்த ஆளா? இவரை நான் பார்த்ததே இல்லையே. மீனாட்சி அம்மா எல்லா விவரமும் சொன்னாங்க. நீங்க இந்த பேக்கை வாங்கிட்டு போறதுனால எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வராதுல்ல? நிச்சயமா வராது மதர். இந்தாங்க என்னுடைய விசிட்டிங் கார்டு. நீங்க எப்போ வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ மதர். இட்ஸ் ஓகே. வரேங்க. சரி. என்னம்மா மும்தாஜ்? வாங்கப்பா. எலே குட்டி பையல, எப்படிடா இருக்கிற? தாத்தா வந்திருக்கிற பாரா. அவனுக்கு என்ன, அவங்க தாத்தா மாதிரி அழகா கம்பீரமா இருக்கான். வாங்க மாமா. வாங்க மாப்பிள. என்ன மாப்பிள, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே? இல்ல மாமா, யாரோ பிருத்திவிராஜன் ஒருத்தன் அவன் சாகரப்ப அவனோட உடைமைகளை பத்தி சொல்லிட்டு செத்துட்டான். சரி, அதை வாங்கி பார்த்தா அந்த கேஸ் விஷயமா ஏதாவது குழு கிடைக்குமான்னு பார்த்தேன். அதுல என்னடானா 2 மிலிட்டரி ட்ரெஸ்ஸும் ஒரு டைரியும் தான் இருந்தது. யாரோ தமிழ்மணின்னு ஒரு ஆபீசரா. யாரு யாரு? தமிழ்மணின்னு ஒரு ஆபீசரா. அவர்கிட்ட இந்த ஆள் ஒர்க் பண்ண வரான். 20 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாராம். அது விஷயமா அந்த டைரியில ஏதேதோ எழுதி வச்சிருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. மாப்பிள, அந்த டைரி நான் பார்க்கணும். சாரி, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை, அதான் லேட் ஆயிடுச்சு. நான் ஒண்ணும் கேட்கலையே. பயங்கரமான பசி, இப்படியே சாப்பிட வேண்டியதான். பரவாயில்லையே, சாப்பிட்றதுக்காவது வீடுன்னு ஒன்று இருக்கிறதா ஞாபகம் இருக்கு. அது எனக்கு எப்பவுமே பொண்டாட்டி கையால சாப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும்.
விட்டா வரதே வந்துட்டு இப்படியெல்லாம் வேற ஐஸ் வைக்க வேண்டியது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். இதுக்கெல்லாம் ஒன்றும் மயங்கிட மாட்டேன். சிக்கன் பிரமாதமா இருக்கு, எடுப்பும் பிரமாதமா இருக்கு. என்னவோ முறுக்கிக்கிறியா? நான் கோவமா இருக்கேன். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. மீனா, நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ஒரு மிலிட்டரி ஆபீசர்னா 1008 வேலை இருக்குமா? நான் ஒண்ணுமே கேட்கலையே. நான் இவ்வளவு தூரம் சொல்ல நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு புத்தி இல்ல பாருங்க. ஆமா, எனக்கு வீட்டை விட வேலை தான் முக்கியம். வா. எத்தனை தடவை சொல்லிருக்க? டியூட்டில தான் நான் சீனியர், நீ ஜூனியர். பார்ட்டில வந்துட்டா we are all friends. லெப்டினன்ட் கர்னல் பிருத்திவிராஜ், மேஜர் கிருஷ்ண துளசி. வணக்கம். Okay friends, let's all enjoy. Oh, what's the all through the நீங்க பாட போறீங்களா? through the night. ஜஸ்ட் மினிட். இந்த நல்ல அக்கேஷன்ல ஒரு நல்ல போட்டோ எடுத்துப்போம். ஓகே ராம் சுந்தர், கம் ஆன். கமிங். ஃபாதர் நீங்களும் வாங்க. லெப்டினன்ட் கர்னல் ராம் சுந்தர். வணக்கம். ஓகே ரெடி Stop it. தள்ளுமே. ஹலோ. சிரிங்களேப்பா. நம்ம பார்டர்ல இருக்க நிலைமைப்படி எதிர் நாட்டவர்கள் நம்ம மேல எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணலாம். நாம அந்த அட்டாக்கு தயாரா வெயிட் பண்ண போறோம். இந்த படையெடுப்புக்கான முழு பொறுப்பையும் பிரிகேடியர் தமிழ்மணி கிட்ட ஒப்படைக்கும். The code name of this operation is Operation Daybreak. You are all under his command. Colonel Ramsundar, Lieutenant Colonel Raja, Lieutenant Colonel Vinod, Lieutenant Colonel Prithviraj, Major Krishna Tulasi, and Lieutenant Colonel Balu. Officers, wish you best of luck. பாரு, அப்பா வர வரைக்கும் அம்மா கிட்ட நல்ல பிள்ளைங்களா நடந்துக்கணும். ஓகே டாடி. ஓகே டாடி. வெரி குட். சலீம் பாய், சார், நான் வர வரைக்கும் வீட்டை குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்க. நான் வரேன். Bye. Ta-da. Ta-ta. Bye-bye. Well, gentlemen, இதான் நம்ம ஆபரேஷன் டே பிரேக்கோட பேட்டில் ஏரியா. இங்க இருக்கிற முக்கியமான இடங்கள் மவுண்டன் ஏ, மவுண்டன் பி. மவுண்டன் பில நம்ம பார்டருக்கு இடதுபுறம் இருக்கிறதா எதிரிகளோட முகாம். நம்மளோட பிளான் என்னன்னா, பி மவுண்டனுக்கு முன்பக்கமா இருக்கிற இந்த வழி 2 மவுண்டன் சந்திக்கிற இடத்துல உள்நோக்கி வளையுது. அதனால இங்க நடக்கிற நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே பின்னால இருக்கிற எதிரிகளுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஒரு சின்ன குரூப் அனுப்பி நம்மளோட முழு ஃபோர்ஸும் அங்க மூவ் பண்ற மாதிரி நாம எதிரிகளை ஏமாற்றணும். என்னோட கணிப்புப்படி எதிரிகள் கவனம் எல்லாத்தையும் இந்த மூவ்மெண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மள அட்டாக் பண்ண வருவாங்க. பட் நம்மளோட மெயின் ஃபோர்ஸ் முழுவதும் பின்பக்க வழியா மலையை சுத்திக்கிட்டு வர போறாங்க. சோ 2 பக்கமும் நம்ம படை இருக்க நம்ம எல்லைக்குள்ளேயே எதிரிங்க மாட்டிக்குவாங்க. ரைட்? நாளைக்கு விடிய காலையில நம்மளோட அட்டாக் ஆரம்பமாக போகுது. அவங்க போய் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், பக்குவமா தான் எடுத்து சொல்லணும். பிருத்விராஜ், all of you together ஜெனரல்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. I got a very important job. Carry on.
ஹலோ. என்னாச்சு? நீ பதட்டப்படாத. போட்டோகிராஃபர் எங்க? அவன் தப்பிச்சு போயிட்டான். சுந்தர், யாரோ ஜீப்ல வராங்க. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கும் பயப்படாத. போட்டோகிராஃபர் எப்படியும் ஜெனரல் ஆஃபீஸுக்கு தான் வருவான். நீ முதல்ல அங்க போ. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய், நான் வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணு. ஓகே? ஓகே. கோ. கிறிஸ்டோபர், இந்த திட்டத்தில் நம்ம உயிரே போனாலும் சரி, தாய் நாட்டுக்கு துரோகம் செஞ்சவங்க காட்டி கொடுக்காம விடக்கூடாது. Yes, please come, sir. வாங்க சார். சார், எனக்கு கொஞ்ச நாளாவே பிரிகேடியரோட நடவடிக்கையில சந்தேகம் இருந்துச்சு. பார்ட்டியில் அவர் இறந்துட்டு தான் கிறிஸ்டோபர் சொன்னப்ப நான் அதை நம்பல. மற்றவங்க எல்லாம் உங்ககிட்ட நடந்ததை சொல்ல சொல்லி அனுப்பிச்சிட்டு நான் அவரை பின்தொடர்ந்து வந்தேன். நான் வர்றது தெரிஞ்ச உடனே பிரிகேடியரை சுடுறதுக்கு முயற்சி பண்ணேன். அதுக்குள்ள நீங்க அங்க வந்துட்டீங்க. உடனே தன்னை தானே சுட்டுக்கிட்டு இறந்துட்டார். அழாதம்மா. ஜூலி பாரு எவ்வளவு குட் கேர்ள். அழாம இருக்கா பத்தியா? அப்பா இப்ப வந்துருவாங்க. அப்பா வேணும். ஐயோ, உனக்கு இப்ப அப்பா தானே வேணும்? இரு. அப்பாவை
பார்க்கணும். அப்பா வேணும். அப்பா இங்கே வர போறாங்க. அப்பா வேணும். மம்மி ஸ்டிக். Thank you. அப்பா இரு. ரம்யா கண்ணு இங்க வா. நம்ம போய் அப்பாவை பார்க்கலாமா? கரெக்ட். இப்ப சலீம் அண்ணா என்ன பண்ண போறாங்களா? ரம்யா குட்டிய கூட்டிட்டு போய் அப்பாவை காமிக்க போறாங்களா? அப்படியே காய்கறி வாங்கிட்டு வந்துருவாங்களா? சரிம்மா, வா வா. வாஜுலி நம்ம போய் விளையாடலாம். அப்பா I'm Mrs. Brigadier தமிழ்மணி. ஐயோ, அவங்க நிஜமாவே வந்துட்டாங்க போல இருக்கு. நம்ம ஓடிடுவோம். பெட்ரோல் சுத்தமா தீர்ந்துருச்சே. நீதானே நம்பர் 10. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணே நெருங்கிச்சு. வாயா வாயா வந்து உட்காரு. நான் சொன்ன கால என்னங்க அப்புறம் தாலி கட்டணும். உட்காரு. மாறக்கடா. பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று முதல் புது வாழ்வு காணப் போகும் மணமக்களே, என் உயிரினும் மேலான ஜனநாயக உரிமை கட்சியின் தொண்டர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டிலே வரதட்சணை கொடுமையால் இன்று எத்தனை குடும்பங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றன. ஜாதிகள் என்ற பெயரால், மதங்கள் என்ற பெயரால் எத்தனை பேருடைய திருமணம் கனவுகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடு ஒரு ஜனநாயக நாடு. முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டபடியால் என் பேச்சினை இட்டோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது தலைவர் அவர்கள் தங்கள் திருக்கரத்தால் திருமாங்கல்யத்தை வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் அமைதி காத்து விழாவினை சிறப்பித்து தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களே கொடுக்க சொல்லிடு. சரி, நீங்க கொடுத்துருங்க. எடுத்துக்கையா தாலி எடுத்துக்கையா. முகூர்த்தத்துக்கு நேரமா வேண்டாங்க, வைக்கவா இருக்கு. எடுத்துக்கையா அண்ணா, எடுத்துக்க. என்னங்க எனக்கு இந்த கல்யாணம் கெட்டி மேல கெட்டி மேல. நீங்க சலீம் பாயை கூட்டு போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன்.
என்னமாச்சு? ஒண்ணு இல்ல ஆனந்த், நம்ம போலாம்பா. கொஞ்சம் என்ன ரிட்டையர்ட் லெப்டினன்ட் கர்னல் ராம்சுந்தர் ஆனந்த், ஏற்கனவே நீங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஆனந்த், பிரிகேடியர் தமிழ்மணியோட ஒரே மகன் ஆனந்த். இப்ப நீ தேடிக்கிட்டு இருக்கிற ஆல்பர்ட். ஹலோ. எங்க அப்பாவை தேச துரோகி ஆக்கிட்டு நீங்க என்ன தியாகி ஆயிட்டீங்களாடா? நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த உண்மைய கொஞ்ச நாள் இந்த ஊருக்கெல்லாம் சொல்ல போறேன். சவால் விடுறதா சைலண்ட் விடுவேன். கெட்ட வார்த்தை திட்டினா சத்தம் போட்டு திட்டிடுவேன். கையெடுத்துருவா மானம் போயிடும். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் 1 minute ப்ளீஸ். என்னாச்சு? I'm all right. நம்ம தேடிட்டு இருந்தோமே ஆல்பர்ட், அவன் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு போறான். ஆல்பர்ட் நம்ம கல்யாண சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த திடீர் கல்யாணம். இருந்தாலும் சம்பிரதாயப்படி அம்மாவும் தங்கச்சி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற இந்த களங்கத்தோட நம்மளோட வாரிசு உருவாகிறது நான் விரும்பல. என்னைக்கு எங்க அப்பா தேச துரோகி இல்லைன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறோம், அன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் இந்த கட்டில பகிர்ந்துக்க முடியும். என்னோட இந்த லட்சிய பயணத்துல நீயும் துணையா வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. எஸ் சார். ஜூலி, நம்ம நாட்டு கல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாரினர்ஸ் வரதா இருந்தது இல்லையா? அவங்க இமீடியட்டா கிளம்பி வராங்க. நாளைக்கு நாம ஒரு கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணணும். ஓகே சார். கலை நிகழ்ச்சிக்கான எல்லா பொறுப்பும் உன்னோட தான். யூ மே கோ நவ. தேங்க்யூ சார். ப்ரோக்ராம்ல முக்கியமான சில மேட்டர்ஸ் பேச போறோம். ஆல்பர்ட் அங்க வருவான்னு எதிர்பார்க்கிறேன். ஆல்பர்ட்டை நேர்ல பார்த்துட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் கண்டிப்பா அன்னைக்கு அங்க இருக்கணும். ஓகே? இதுதான் கலை நிகழ்ச்சி நடக்க போற இடத்தோட பிளான். இந்த ரூம்ல தான் மீட்டிங் நடக்க போகுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ப்ரோக்ராம் நடக்கிற பில்டிங்குள்ள போறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா என்ட்ரன்ஸ்லயும் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிற டான்சர்ஸ் போறதுக்குன்னு இந்த இடத்துல ஒரு தனி வழி இருக்கு. அதோட சாவி என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த வழியா? அவசரப்படாதீங்க. டான்சர்ஸ் வர வரைக்கும் அந்த வழியெல்லாம் செக்யூரிட்டி இருக்கு. அவங்க உள்ள வந்த உடனே எல்லா என்ட்ரன்ஸும் மூடிடுவாங்க. அண்ணனும் இல்ல இவரும் உள்ள வரதான் கஷ்டமா இருக்கும். ஆனா நான் வரதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல. நீங்க உள்ள போன பிறகு அந்த சாவி என்கிட்ட கொடுங்க. நான் இவங்களை ரகசியமா உள்ள அழைச்சிட்டு வந்துடுறேன். என்ன ஆனந்த், கல்ச்சரல் ப்ரோக்ராம்க்கு போற திட்டம் எல்லாம் முடிஞ்சாச்சுல்ல? நாளைக்கு நம்ம வீட்ல விருந்து ப்ரோக்ராம் இருக்கு, அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பக்கம். மேக்கப் ரூம்ஸ் அங்க இருக்கு. சீக்கிரம் ரெடி எல்லாம் வந்தாச்சு. வந்தாச்சா? அந்த கீயை கொஞ்சம் கொடுங்க. டோர் லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துருங்க. மேடம், இந்தாங்க கீ. வேற ஏதாவது வேணும்னு சொல்லுங்க மேடம், நான் ஏற்பாடு பண்றேன். டெலிகேட்ஸ்க்கு காஃபி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிட்டீங்களா? ஓ எஸ் மேடம். அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னு செஞ்சு கொடுங்க. ஓகே. டெலிகேட்ஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் சரியா இருக்கான்னு செக்அப் பண்ணி பாருங்க. அண்ணி மேக்கப் ரூம்ல இருக்காங்க. கொட்டிய முரசும் கூவிய படையும் எட்டிய படியும் எழுந்து நடந்து கோட்டை மதிலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து. அந்த டோர் லாக் பண்ணிட்டீங்களா? சாவி கொடுங்க. இந்த ரூமுக்கு இடது பக்கமா இருக்கிற காரிடர்ல போனா மாடிப்படி இருக்கு. அந்த மாடியில செகண்ட் ரூம்ல தான் மீட்டிங் நடக்குது. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் டைட்டா இருக்கு. சாந்தா, என் பாட்டை நிறுத்தி விட்டாய். உன் இசை என்ன பிம்ப வெள்ளத்தில் நிறுத்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாது. பாடு சாந்தா, பாடு.
ராம்ஜி மந்திரி ஆகிறார், மக்கள் மத்தியில் பதவி இருக்கிறார். என்னாச்சு ஆல்பர்ட்? ராம் சுந்தர் மந்திரியாக போறானா? இது வரைக்கும் எங்க அப்பா தேச துரோகி இல்லைன்னு அவன் வாயாலேயே சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவனை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவன் மந்திரி ஆயிட்டானா நம்மோட எந்த ஆதாரங்களாலையும் அவனை மடக்க முடியாதுடா. இனிமே அவனை விட்டு வைக்க முடியாது. பிருத்திவிராஜோட டைரியில் இருக்கிற அதே அடையாளம். இதை யார் செய்ய சொன்னது? காலையில ஜேவியர்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் சம்சாரம் இறந்துட்டாங்கன்னு சொல்லி பெட்டி செய்ய சொன்னாரு. அந்த பெட்டி மேல இந்த சிம்பிளை செய்ய சொன்னாரு. அவரோட அட்ரஸ்? எஸ், இங்க சேவியர்னு கொஞ்சம் இருங்க. எஸ், நான் தான் சேவியர். நீங்க? சாரி சார், நான் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி எதிர்பார்த்து வந்திருக்கேன். எஸ், இதை பாருங்க சார். இது எங்க ஃபேமிலி சிம்பல். உங்க ஃபேமிலியில மேரி, மரியா, மார்கரெட் இந்த மாதிரி பேர்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால யாராச்சும் இறந்து போயிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க சார். ப்ளீஸ். எங்க ரிலேட்டிவ்ஸ் பல இடங்கள்ல இருக்காங்க. அதுல குறிப்பா யாருன்னு சொல்ல முடியல. அண்ணே அண்ணே, ராம்ஜியோட ஆளுங்க அரைக்கலம் பாதிரியாரை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபாதர் பக்கத்து கிராமத்துக்கு கல்ற திருநாளுக்காக போயிருக்காரு. Father? Father? Father?
போறேன்